ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். இந்நேரத்தில் நாம் யாவன் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, இந்த நாளும் தேவன் எங்களோடு பேச என்ன சித்தமாக இருக்கிறீரோ அதை பேசுகிறார் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்நாள் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச என்ன சித்தமாக இருக்கிறீரோ அதை பேசுகிறாக நீர் எங்களை நடத்தும்படி நாம் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம். எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கின்ற காரியமானது சூழ்நிலையில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. வேதத்துல 2 நபர்களை குறித்து அவருடைய விசுவாசத்தையும் இந்நாட்டில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சொல்லி பார்த்து நாம் ஜெபித்து முடிக்க போகின்றோம். அல்லேலூயா. சூழ்நிலையில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, கடந்த காலம், நிகழ்காலம் எப்படி என்று பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் சூழ்நிலைக்கு ஏற்ப இவர்கள் யாருடைய விசுவாசத்தை போல வெளிப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்க போகின்றோம். முதலாவது விசுவாசம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்டது என்று பார்க்க போகின்றோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயமாய் என் கர்த்தர் எனக்கு செய்வார், அது நம்பப்படுகிற உறுதி. நடந்து விட்டதா? இல்ல, ஆனால் நடக்கும் என்ற விசுவாசம் எனக்குள் இருப்பதுதான் விசுவாசம் என்று சொல்கின்றோம். நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கின்றது. அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது என் தேவன் எனக்கு பதிலை தருவார் என்ற விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை பார்க்க முடியும். அல்லேலூயா. காரணம், நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாய் இருக்கின்றது. வேதத்தில் உள்ள 2 நபர்களை, முதல் நபரை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகின்றோம். முதலாவதாக அவர் யார் என்று சொன்னால், ஜெப ஆலய தலைவரில் ஒருவரான யபீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆங்கிலத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் சினகாக் ஆபீஷியல்ஸ் என்று சொல்லி பார்க்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் எடுத்து வாசிக்க போகின்றோம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் என்று சொல்லி அவன் கேட்கின்றான். அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அப்பொழுது பிழைப்பாள் என்று மிகவும் வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், அவர் வல்லமையுள்ள தேவன் என்ற விசுவாசம் அவனுக்குள்ள வந்தது. ஜெபாலய தலைவர், அந்த ஜெபாலய தலைவன் இயேசுவை பார்த்தார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்களை அவர் கண்ணால் பார்த்தாரோ நமக்கு தெரியாது. ஆனால் அவர் பார்த்திருக்கலாம், இல்லை என்று சொன்னால் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த கேள்விப்படுகிற சூழ்நிலை அவனுக்குள் ஒரு விசுவாசம் வந்தது. மரண வேதனையில் தவித்திருக்கிற தன்னுடைய மகளுக்கு இயேசுவால் மாத்திரமே சுகம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவர் மீது இருந்தபடியினாலே அவன் நேராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் கடந்து சென்று
என்னுடைய மகளை நீ சுகமாக்கும் என்று சொல்லி பணிந்து விண்ணப்பம் செய்கின்றான். அல்லேலூயா. அவன் விசுவாசிக்கின்றான். அவன் எந்த விதத்தில் அவனுக்குள்ள அந்த விசுவாசம் வந்தது என்று தெரியல. பார்த்து விசுவாசம் வந்ததா இல்லை கேள்விப்பட்டு விசுவாசம் வந்ததா என்று தெரியாது. ஆனால் அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் தன்னுடைய மகளுக்கு சுகம் உண்டாகும் என்று சொல்லி இயேசு கையை நீட்டினார் என்று சொன்னால், தன்னுடைய மகள் மீது தன்னுடைய கையை வைத்தார் என்று சொன்னால் தன்னுடைய மகள் சொஸ்தமாவாள் என்ற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தபடியினாலே அவன் கடந்து செல்கின்றான். அவன் கடந்து சென்று இயேசுவை நோக்கி அவன் கூப்பிடுகின்றான், காரியங்களை சொல்லுகின்றான். அடுத்த வசனத்துல பார்ப்போம் என்று சொன்னால் சில காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. அதற்கு பிற்பாடு 35வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட பொழுது ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. அல்லேலூயா. பார்க்கின்றோம், எந்த காரியத்திற்காக விசுவாசத்தோடு வந்தானோ அந்த சூழ்நிலை மாறி போனது. மரண அவஸ்தையில் மரித்து போகவில்லை, மரண அவஸ்தையில் இருக்க தன்னுடைய மகளுக்காக இயேசுவிடம் விசுவாசத்தோடு வந்தான். ஆனால் அங்கே வந்து சில நேரத்திற்குள் பார்ப்போம் என்று சொன்னால் சூழ்நிலைகள் மாறுகிறது. அவனுடைய வீட்டிலிருந்து வந்து சொல்லுகிறார்கள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன்னுடைய மகள் மரித்து போய்விட்டாள் என்று சொல்லும் பொழுது அங்கே இயேசு சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனால் இந்த காரியத்தை கேள்விப்படும் பொழுது, தன்னுடைய மகள் மரித்து போனார் என்று கேள்விப்படும் பொழுது எந்த தகப்பனுடைய மனநிலை எப்படிப்பட்டதாய் இருந்திருக்கும்? அந்த மகனுடைய அந்த தகப்பனாருடைய மனநிலை எப்படிப்பட்டதாய் இருந்திருக்கும்? ஆனால் இயேசு சொன்ன அந்த வார்த்தையை, அதாவது விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று கேட்ட பிற்பாடு அவன் பயப்படவில்லை, அவன் சோர்ந்து போகவில்லை, அவன் கண்ணீர் விடவில்லை. ஆனால் ஒன்று, விசுவாசத்தோடு அவன் நின்றான். அல்லேலூயா. காரணம், நம்பப்படுவது உறுதியும் காணப்படாதவரின் நிச்சயமாய் இருக்கின்றது. அவன் நம்புகிறான், இயேசு செய்வார், இயேசு விடுதலை தருவார், என் மகளுக்கு ஒரு சுகத்தை தருவார் என்ற அந்த விசுவாசத்தோடு கடந்து வருகின்றான். அங்கே போய் இயேசுவுடன் பேசிவிட்ட பிறகு சில சூழ்நிலைகள் நடக்கின்றது. அதற்கு பிற்பாடு அப்படி அந்த சூழ்நிலை மாறுகிறது. பிரசன்ட் சிச்சுவேஷன், அந்த நிகழ்நிலத்தில் அந்த ஒரு சூழ்நிலையில காரியங்கள் அப்படியே மாறுகிறது. தன்னுடைய மகள் மரித்து போனாள் என்று சொல்லி அவன் கேட்ட உடனே இயேசு சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாய் என்று சொல், விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார். அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே, அல்லேலூயா, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அவன் கேட்ட உடனே அவனுக்குள் சோர்வு வரவில்லை, அவன் அழுது புலம்பவில்லை, அவன் துக்க முகத்தோடு இருக்கவில்லை, அவன் பயப்படவும் இல்லை. ஆனால் விசுவாசத்தோடு அவன் நின்றான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவன் விசுவாசத்தோடு நின்றபடியினாலே தேவனுடைய மகிமை அவனால் பார்க்க முடிந்தது. ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்கின்றார். வசனம் 41, 42 எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால், பிள்ளையின் கையை பிடித்து அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து
நடந்தால் அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். மரித்து போனவளை இயேசு எழுப்பினார். காரணம், அவன் விசுவாசம் உள்ளவனாய் நின்றபடினாலே. அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு, தேவன் சொல்கிற வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து அவன் அங்கே நின்றான். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்ற வார்த்தையை கேட்டவுடனே அவன் விசுவாசம் உள்ளவனாய் அங்கே நின்றான். மரண செய்தியை கேட்டவனை இயேசுவை விட்டு அவன் விலகி போகவில்லை. அவன் வீட்டுக்கு ஓடவில்லை, கண்ணீர் வடிக்கவில்லை, துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆனால் விசுவாசத்தோடு நின்றான். அவன் விசுவாசத்தோடு நின்றபடியினாலே தேவன் அங்கே அற்புதம் செய்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். மரித்து போன அந்த மகளை, 12 வயதுள்ள அந்த மகளை இயேசு எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு எழுப்பினார். இன்னொரு நபரை குறித்து பார்க்க போகின்றோம். இயேசுவோடு நெருங்கி பழகியவர்கள். ஒரு இடத்துல, ஒரு வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என் நண்பர் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அது யார் என்று சொல்லும் பொழுது லாசருவை குறித்து, மார்த்தாள் மரியாளுடைய சகோதரர் லாசருவை குறித்து நாம் இங்கே பார்க்க போகின்றோம். லாசரு மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. இயேசு இந்த காரியத்தை கேள்விப்பட்டு 4 நாள் கழித்து அவர் அங்கே வருகின்றார். இயேசு அங்கே வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே எடுத்து வாசிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 20-21. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அல்லேலூயா. மரித்து போன லாசருவை காண்பதற்காக, அவனை உயிரோடு எழுப்புவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 4 நாள் கழித்து அங்கே வருகின்றார். அவர் வருகிறதை அறிந்தவுடனே மார்த்தாள் ஓடி போய் இயேசுவிடத்தில் சொல்கிறார், நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அல்லேலூயா. நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அதே 22வது வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை, இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கின்றேன் என்றார். அல்லேலூயா. விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாச வார்த்தை! ஆண்டவரே, நீர் அன்னைக்கு அந்த நேரத்தில் இருந்தீர் என்று சொன்னால் என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டான். காரணம், அற்புதம் செய்கிற இயேசு நீர் எங்களோடு இருக்கும் பொழுது என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டான் என்ற விசுவாச வார்த்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். தேவனிடத்தில் கேட்டால் தேவன் பதிலை தருகிறவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவள் சொல்லுகின்றார். இந்த சூழ்நிலை எல்லாம் நடந்த பிற்பாடு அதே 32வது வசனத்தை வாசிப்போம். அங்கே மரியாளை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். ஆனா இயேசு வந்திருக்கிற காரியம் என்னென்று சொன்னால், லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காக. 23வது வசனத்திற்கு வாசிப்போம். அதே 11:23. இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. அந்த காரியத்திற்காக வராரு. விசுவாசத்தோடு சொல்லுகிறாங்க, நீங்க அன்னைக்கு இருந்தீங்களா ஆண்டவரே, என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டான், அவன் உயிரோடு இருந்திருப்பான் என்று சொல்லி விசுவாச அறிக்கை. காரணம், அவ்வளவு நெருங்கி பழகிற ஒரு குடும்பமாக இயேசுவை குறித்து, அவர் செய்கிற அற்புதங்கள் அடையாளங்களை குறித்து நன்றாக அறிந்த குடும்பமாக அந்த குடும்பம் இருந்தது. ஆகவேதான் விசுவாச அறிக்கை வெளிப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஆனால் சூழ்நிலை அங்கே மாறுகிறது.
விசுவாசத்தோடு சொன்னார்களோ அந்த நேரத்தில் இயேசு சொல்கிறார், 39வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று என்றார். அல்லேலூயா. என்ன அறிக்கை சொன்னாங்க முதல்ல? ஆண்டவரே, நீ இருந்திருந்தால் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்றார், எழுப்புதான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி கல்லை புரட்டி போட்டு சொல்லும்போது மார்த்தாள் சொல்றா, ஆண்டவரே, நாருமே மரித்து 4 நாள் ஆகிவிட்டது என்று சொல்லி. அல்லேலூயா. எந்த நாவு விசுவாச அறிக்கை வெளிப்படுத்தினதோ அதே சூழ்நிலையில அதே நேரத்தில் ஒரு fraction of secondsல அந்த அறிக்கை மாறுகிறது. அல்லேலூயா. அவிசுவாச அறிக்கை, அவிசுவாச வார்த்தையை வெளிப்படுத்தினால், ஐயோ நாருமே மரித்து 4 நாள் ஆகிவிட்டதே என்று சொல்லி அதே நாவுதான் முன்பாக சொன்னது, நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்து போய் இருக்க மாட்டான். அல்லேலூயா. இந்த 2 நபர்களின் முதல் ஆளான எவரை குறித்து பார்த்தோம். மகள் மரிக்கவில்லை, ஆனால் மரண வேதனை அடைகிறாள். அந்த சூழ்நிலையை பார்த்து இயேசுவிடம் வருகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு வருகிறாள். மகள் மரித்து போகவில்லை. மரண வேதனையில் அந்த மரண அவஸ்தையில் இருக்கிற தன் மகளுக்காக இயேசுவிடம் வருகிறாள் அவள். ஆனால் வந்த பிற்பாடு சூழ்நிலை மாறுகிறது. பாஸ்ட் அண்ட் பிரசன்ட், கடந்த காலம் நிகழ்காலம் அப்படிதான் பார்க்கணும். அவள் மரித்து போகவில்லை, இயேசுவிடம் வருகின்றாள். நிகழ்காலம் அட் பிரசன்ட், அவள் மரித்து போன வார்த்தையை கேட்ட உடனே இயேசு சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்ன உடனே அவன் பயப்படவில்லை, சோர்ந்து போகவில்லை. அல்லேலூயா. அவன் இயேசுவின் வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு அவன் நின்றான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே மார்த்தாளை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், இயேசுவோடு நெருங்கி பழகின குடும்பம். சகோதரன் மரித்து போய் 4 நாள் கழித்து இயேசு அங்கே வரும்பொழுது அவள் சொல்லுகிற வார்த்தை விசுவாச அறிக்கை, நீர் அந்த நாளில் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்து போய் இருக்க மாட்டான். ஆனால் 4 நாள் ஆகிவிட்டதே. இயேசு சொல்கிறார், கல்லை புரட்டி போடுவது மரித்து 4 நாள் ஆகிவிட்டது, நாருமே ஆண்டவர் என்று சொல். அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது, நாருமே ஆண்டவரே 4 நாள் ஆகிவிட்டது என்று சொல்லி நாட்கள் நாம் பார்க்க போகிற காரியம், விசுவாசி என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டு இருக்கிற நாம் இந்த சூழ்நிலை நாட்கள்ல கிட்டத்தட்ட 98 நாட்கள் கடந்து விட்டது. இந்த லாக்டவுன் பீரியட்ல 98 நாட்கள் கடந்து விட்டது, கடந்து போயிட்டு ஸ்தம்பித்த ஒரு நிலைமையில இருக்கின்றோம். இனி எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கின்ற கேள்வி, அல்லேலூயா, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்குறியோடு இருக்கும் தேவ பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க போகிறோம். அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? எல்லாம் முடிந்தது என்கின்ற சூழ்நிலையா? அல்லேலூயா. எல்லாம் முடிந்து விட்டது என்ற சூழ்நிலையா? சகோதரே, சகோதரியே, அடைக்கப்பட்ட உன் வாசல் திறக்கப்படும். நீ விசுவாசித்தாய் என்று சொன்னால் அடைக்கப்பட்ட எல்லாவித வாசல்களும் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படும். விசுவாசி என்று வாயினால் சொல்வதல்ல, அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். விசுவாச வார்த்தை அறிக்கையை வெளிப்படுத்துவதல்ல, உன்னுடைய செயல்பாட்டில் வெளிப்படுத்த வேண்டும். மார்த்தாளுடைய வாழ்க்கையில தன்னுடைய சகோதரன் மரித்து 4 நாள் ஆகிவிட்டதே என்று சொல்லுகிறாள். அதே இயேசுவை பார்த்தவள் சொன்ன வார்த்தை, நீ 4 நாள் முன்பாக இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டான். ஆனால் சூழ்நிலை மாறுகிறது. கல்லை புரட்டி போடு என்று சொல்லும்போது 4 நாள் ஆகிவிட்டதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க.
சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, சகோதரி சகோதரியே, விசுவாசத்தோடு விசுவாச அறிக்கை வெளிப்படுத்தி அந்த அறிக்கையின்படி நடக்க ஆரம்பிங்க. மார்த்தால் விசுவாச அறிக்கை வெளிப்படுத்தால் அந்த செயல்பாடு வேற. ஆனால் ஜெபாலிய தன்னுடைய விசுவாசம் சூழ்நிலை மாறும் பொழுதும் அந்த விசுவாசம் நிலைத்திருந்தான். இந்நாட்கள இந்த காலகட்டத்தில் நாம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம்? வெறும் வாயினால் விசுவாச அறிக்கையா, இல்ல உங்க செயலினால் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களா? தெளிவாக புரிந்து கொள்ளுங்க தேவ ஜனமே. விசுவாசி என்று சொல்வதல்ல, உன் விசுவாசத்தை வெளிப்படுத்தினால் தான் நீ உண்மையான ஒரு விசுவாசி. இந்த நாட்கள்ல இந்த 98 நாட்களுக்கு மேலாக கடந்து விட்டது. எல்லாம் ஸ்தம்பித்து போன ஒரு சூழ்நிலை. ஆனால் தெளிவாக உங்கள் ஃபியூச்சர், உங்கள் எதிர்காலம் அடைக்கப்படவில்லை. அடைக்கப்பட்ட ஒவ்வொன்றை கர்த்தர் திறப்பார். அடைக்கப்பட்ட உன் வாசல் திறக்கப்படும். அடைக்கப்பட்ட உன் வழி திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக மாறும். எதிர்காலத்தை பார்த்து பயப்படாதே. விசுவாச அறிக்கையை வெளிப்படுத்து. அந்த விசுவாச அறிக்கையோடு நீ உன் விசுவாசத்தை நீ வெளிப்படுத்து. உன் வாயினால் மாத்திரமல்ல, உன்னுடைய செயலால் அதை நீ வெளிப்படுத்து. தேவ மகிமை உன் வாழ்க்கையை பார்க்க முடியும். வேதம் சொல்கிறது, உன் விசுவாசமே உன்னை ரட்சிக்கும், உனக்கு விடுதலை கொடுக்கும். உன் விசுவாசமே தேவனுடைய மகிமை உன்னால் பார்க்க முடியும். உன்னுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு? வாயினால் வருகிற விசுவாசம் வேண்டாம். உன்னுடைய செயலால் வெளிப்படுத்துகிற, உன் செயலால் வெளிப்படுத்துகிற விசுவாசம் உனக்குள்ள வெளிவர வேண்டும். அப்படி வெளிவந்து என்று சொன்னால் தேவன் அற்புதம் செய்வார். உன் வாசல் ஒன்று அடைக்கப்படாது. முடிந்தது என்று எண்ணாதே. எல்லாம் முடிந்து விட்டது சொல்லி எண்ணாதே. அல்லேலூயா. தேவன் சொல்கிறார், இனிதான் ஆரம்பம். அல்லேலூயா. இனிதான் ஆரம்பம். அடைக்கப்பட்ட வாசல் சின்னதாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் புரிந்து கொள்ளுங்க, ஒரு பெரிய வாசலை கர்த்தர் உனக்காக திறக்க போகின்றார். அல்லேலூயா. அடைத்திருக்கிற வாசலை பார்த்து ஐயோ அடைஞ்சிருக்கேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. தெளிவா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வாசல் அடைக்கப்பட்டு சொன்னால் அடுத்த ஒரு பெரிய வாசலை கர்த்தர் உங்களுக்காக திறந்திருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி உடனே சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய மகிமை உன்னால் பார்க்க முடியும். நீ விசுவாசம் நிலைத்திரு. விசுவாசம் நிலைத்து நின்றுப்பார். கர்த்தர் செய்வார். இனி உன்னுடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டதல்ல, முடிந்ததல்ல, இனிதான் துவங்க போகிறது. அல்லேலூயா. உன் வாசல் எல்லாம் திறக்கப்பட போகிறது. விசுவாசத்தோடு விசுவாச அறிக்கையை வெளிப்படுத்தி நீ முன்னேற ஆரம்பி. அல்லேலூயா. அடைக்கப்பட்ட உன் வாசல் சின்னதா இருக்கலாம். ஆனா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, அடைக்கப்பட்ட வாசல் சின்னதா இருந்தா ஒரு பெரிய வாசலை தேவன் எனக்காக திறந்து வைத்து இருக்கின்றார். அல்லேலூயா. கர்த்தரின் வாழ்க்கையில பாதையில ஒரு அற்புதம் செய்வார், செய்ய போகிறார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் முன்னேற ஆரம்புங்க. கர்த்தர் நன்மையான காரியங்களை, சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற்றும். அங்க பார்க்கின்றோம் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, ஆனால் சூழ்நிலை நேரத்தில் அவங்க விசுவாசம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கின்றோம். 2 பேருடைய வாழ்க்கையிலும் பார்ப்போம் என்று சொன்னார். இயேசுவோடு நெருங்கி பழகினவருடைய விசுவாச அறிக்கை இருந்தது, ஆனால் செயல்பாட்டில் இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஜெபாலய தலைவன் இயேசுவோடு நெருங்கி பழகவில்லை, ஆனால் விசுவாசித்தான், இயேசுவிடம் வந்தான். அந்த நேரத்தில் சூழ்நிலை மாறும் பொழுதும் இயேசு சொன்ன வார்த்தை கேட்டு விசுவாசத்தை வைத்திருந்தான். ஆகவே அங்கே தேவன் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. நீ விசுவாசி என்று சொன்னார், அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்கு. அவன் மீது மாத்திரம் நம்பிக்கை வைத்து உங்களுடைய வாசல் ஒன்றும் அடைக்கப்படவில்லை, அடைக்கப்பட்டது என்று நினைத்தார்கள் சொன்னால் உனக்குள்ள அவிசுவாசம். தெளிவா பண்ணுங்க. வாசல் அடைக்கப்பட்டது சொன்னால் அறிக்கை இடுங்க, இந்த வாசல் அடைக்கப்பட்டது, தேவன் இதை காட்டிலும் ஒரு பெரிய வாசலை திறந்து வைத்திருக்கின்றார் என்று சொல்லி நீ விசுவாசி. கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியம் செய்யும். அல்லேலூயா. ஆகவே இந்த லாக்டவுன் நாட்கள்ல 98 நாட்கள் ஆயிருந்து. இந்த சூழ்நிலை இனி எப்படி என்று சொல்ல முடியல. இனி ஒரு பீக்குக்கு போகும்னு சொல்றாங்க. ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமா இருக்கு என்று சொல்கிறார்கள். எப்படி இருக்குமோ தெரியாது. வாழ்க்கையின் பாதி எப்படி இருக்குமோ தெரியாது.
சூழ்நிலை எப்படி இருக்குமோ தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க, நான் தேவனை விசுவாசம் சொன்னால், ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், அந்த விசுவாசை அறிக்கைப்பட்டு நான் முன்னேறும் பொழுது எல்லா வாசலும் கர்த்தர் எனக்கு திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. எல்லா வாசலும், அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படும். அவர் கரம் பிடித்து உன்னை நடத்துவார். வாழ்க்கையின் பாதையில் அவர் கரம் பிடித்து உன்னை நடத்தி உன்னை ஆசீர்வதிப்பார். சகோதரனே, சகோதரி, ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். இனி எப்படி இருக்குமா, எப்படி இருந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கின்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் என் இயேசு எனக்கு நல்லவராக இருக்கின்றார். அவரை மாத்திரம் விசுவாசிக்கின்றேன், அவர் என்னை நடத்துவார் என்ற விசுவாச அறிக்கையை வெளிப்படுத்தி அந்த அறிக்கையின்படியாக நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. கதவுகள் திறக்கப்படும், வழிவாசல்கள் திறக்கப்படும். கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை நடத்துவார். அல்லேலூயா. நாம் யாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இது இந்த லாக்டவுன் காலத்துல எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த லாக்டவுன் காலம் 98 நாட்களுக்கு மேலாக கடந்து விட்டது. சூழ்நிலை ஒன்றும் சரியாக இல்லை, எல்லாம் ஸ்தம்பித்து போன ஒரு காரியமாக இருக்கின்றது ஆண்டவரே. ஆனாலும் எங்கள் வாழ்க்கையின் பாதையில ஒன்றும் அடைக்கப்படவில்லை என்று சொன்னார் விசுவாசம். காரணம், அடைக்கப்பட்ட கதவை திறந்து தருகிற தேவன் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறபடினாலே நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் நிலைத்திருப்போம். கர்த்தர் எங்களுக்கு எல்லாம் நன்மையாக செய்து முடிப்பார்கள். நாட்கள் இந்த பதவி பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உள்ளுக்குள் ஒரு சோர்வு இருக்கலாம், உள்ளுக்குள் ஒரு பயம் இருக்கலாம். ஐயோ, இனி வருகிற நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி, வாழ்க்கையின் பாதை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி ஒரு கவலையோடு கண்ணீரோடு இருக்கலாம். சகோதரனே, சகோதரியை பயப்படாத. ஜெபாலய தமிழை பார்த்தாண்ட சொல்லுகிறார், சொன்ன வார்த்தை பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல். அவனது விசுவாசம் உள்ளவனாய் இருந்தபடினாலே மரித்து போன தன்னுடைய மகள் உயிரோடு எழுப்பினார். அதே போல அடைக்கப்பட்ட உங்களுடைய கதவு எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படும். செபிங்க, செபிங்க. ஆண்டவரே, அடைக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் நினைத்தோம் ஆண்டவரே, ஆனால் நாங்கள் விசுவாசிக்கின்றோம். எங்கள் கதவுகள் அடைக்கப்படவில்லை, கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது என்று சொல்லி, எங்களுடைய வழிவாசல் எல்லாம் திறக்கப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே, அந்த விசுவாசத்தின்படி நாங்கள் செயல்படுவோம் ஆண்டவரே. இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் நடத்துவீராக. அந்த விசுவாசத்தில் பலப்பட்டோம், விசுவாசத்தில் பலப்பட்டோம், அதிக அதிகமாக பலப்பட்டு அந்த விசுவாச அறிக்கையை வெளிப்படுத்தி அந்த விசுவாசப்படி செயல்படுவதற்கு கிருபை பாராட்டுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். அநேக சாட்சிகள் நாங்கள் கேட்க நாங்கள் பயந்திருந்தோம், சோர்ந்து போனோம். ஆனால் இப்பொழுது வார்த்தையை கேட்டு, தேவ வார்த்தையை கேட்டு விசுவாசம் நிலைத்திருந்தோம். கர்த்தர் எங்கள் பாதையெல்லாம் திறந்தார், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி நாட்கள் தேவ பிள்ளைகள் சாட்சியாக சொல்லது என் கிருபை பாராட்டுகிறார். பதிவு பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் தாங்கி நடத்தும் படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தோடு முன்னேறுங்க. விசுவாச அறிக்கையை வெளிப்படுத்த மாத்திரமல்ல, அந்த அறிக்கையின்படி முன்னேறுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். May God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.